வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ள நிலையில் காய்கறிகளின் வரத்து குறைந்துள்ளதால் கோயம்பேடு சந்தையில் காய்கறிகளின் விலை சற்று அதிகரித்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் அன்பழகன் வழங்க கேட்கலாம். அன்பழகன் வணக்கம். வெயிலின் தாக்கம் தற்போது தமிழகத்தில் அதிகமாக இருக்கக்கூடிய சூழலில் கோயம்பேடுக்கு காய்கறிகளின் வரத்து மிகவும் குறைந்திருப்பதாலும் காய்கறிகளின் விலை அதிகரித்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இது குறித்து வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் என்ன தெரிவிக்கிறார்கள்? விவரங்களை சொல்லுங்கள். கண்டிப்பாங்க மோகன், நம்ம சொன்ன மாதிரி நேற்று பார்த்தோம்னா தக்காளி விலை அதிகரிச்சிருந்தது. குறிப்பாக பார்க்கணும், நேற்று தக்காளி இன்னைக்கு தக்காளி விலை குறைஞ்சிருக்கு. குறிப்பாக நேற்று 50 ரூபாய்க்கு விற்றது, இங்கே கோயம்பேட்டில் 50 ரூபாய்க்கு விற்றது, இன்று 30 ரூபா 35 ரூபாய்க்கு விற்கிறது. அதே போல் காய்கறி விலை தான், ஒரு சில காய்கறிகள் விலை நேற்று 20 ரூபாய்க்கு விற்றது, இன்னைக்கு 30 ரூபா 35 ரூபாய்க்கு விற்கிறதா சொல்கிறாங்க. நம்ம இங்கே இருக்கக்கூடிய வியாபாரிகள், வாங்கக்கூடிய மக்கள் அவங்க தான் கேட்போம். அண்ணா, இப்போ தக்காளி நேற்று எவ்வளோ விற்றது, இன்னைக்கு எவ்வளோ? நேற்று 50 ரூபாங்க, இன்னைக்கு 40 ரூபா. ஆனால் வாங்கி கொண்டு நஷ்டத்தை தான் விற்றுக்கிட்டு இருக்கிறோம். வேற இப்போ காய்கறிகள், மற்ற காய்கறிகள்லாம் என்னென்ன விலைக்கு வித்துட்டு இருக்குது? நேற்று கேரட் 40 ரூபா வித்துச்சுன்னா இன்னைக்கு 45 50. பீன்ஸ் நேற்று 100 ரூபா வித்துச்சு, இன்னைக்கு 90 ரூபா 80 ரூபா. ஒரு சில காய்கறி ஏறி இருக்கு விலை. இதில் ஹோல்சேல் ரேட்டு. இங்கே வாங்கக்கூடிய வியாபாரிகள் சின்ன சிறு வியாபாரிகள் வர்றாங்களா, அவங்களும் என்ன சொல்றாங்க? அதான் இந்த பீன்ஸ், இந்த கேரட் இதெல்லாம் கொஞ்சம் விலை அதிகமாக இருக்குன்னு சொல்றாங்க. முருங்கைக்காய் 50. அண்ணே, இப்போ இங்க வர்றாங்கல்ல மக்கள் வர்றாங்கல்ல, மக்கள் வர்றவங்க என்ன மாதிரியான எதாவது முக்கியத்துவம் கொடுத்துட்டு போறாங்க? தக்காளி பார்த்தீங்கன்னா ரொம்ப விலை அதிகத்தினால மார்க்கெட்டில் வியாபாரம் கொஞ்சம் கம்மியாக தான் போயிட்டுருக்கு. அதனால் வியாபாரிகள், சிறு வியாபாரிகள் கொண்டு போயிட்டு விற்கும்போது அவங்களுக்கு அதிகப்படியான தக்காளி கொடுக்க முடியல. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க 1 கிலோ வாங்குறது இப்போ அரை கிலோ வாங்குற நிலைமையாக போயிருக்கு. அதனால் தக்காளி விலை அதிகமாக விலை ஏறியதுனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதிகமாக இருந்தது, இப்போ நேற்று அதிகமாக இருந்துச்சு. இன்றைக்கே தக்காளி கம்மி விலைக்கு விற்கிறீங்க? இன்னைக்கு மார்க்கெட்டில் கொஞ்சம் அதிகமாக வந்திருக்கு. அதனால வியாபாரம் இல்லை. அதனால அரை கிலோ வாங்குறதுனால 1 கிலோ வாங்கக்கூடியவங்க 2 கிலோ வாங்கக்கூடிய, அரை கிலோ 1/4 கிலோ வாங்குறாங்க பட்ஜெட்டை பொறுத்து. அதனால இங்க வியாபாரம் குறைஞ்சிச்சு. அதே போல ஒவ்வொரு பொருளும் பீன்ஸ் எடுத்துட்டா 160 ரூபா 120 ரூபா வித்துக்கிட்டு இருந்தது, இன்னைக்கு தான் 90 ரூபாய்க்கு வந்திருக்குது. ஆனா வெளியூர்ல பர்ச்சேஸ் பண்றதுக்கும் இங்க வாங்குறதுக்கும் கொஞ்சம் நஷ்டத்துக்கு தான் வியாபாரம் பண்ணிட்டு. பச்சை மிளகாய் 20 ரூபா. பச்சை மிளகா தான் இனிக்குது விலை. அதுதான் விலை கம்மி. வேற எல்லாமே கோசு, பச்சை மிளகாய். மோகன், பச்சை மிளகா எப்பவுமே காரமா இருக்கும், அது விலை குறைவா இருக்கு. பொதுவாகவே இந்த காய்கறிகளுடைய வரத்து வாங்குறதுக்கு அதான் இங்க பிரச்சனையே. இப்போ தக்காளி நேற்று விலை அதிகமாக இருந்ததுனால என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு அரை கிலோ வாங்கினவங்க தக்காளி யூஸ் பண்ணுறதை குறைச்சிட்டாங்க. இன்னைக்கு பார்த்தா தக்காளி வந்திருக்கு, வரத்து இருக்கு. இப்போ இந்த வெய்ய காலத்தை பொறுத்த வரைக்கும் மற்ற காய்கறி விலை ஏறது தான் ஒரு யோசிக்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா வரக்கூடிய நாட்கள் மற்ற காய்கறிகளை விளையாடும் போது மக்கள் என்ன பண்ணுவாங்க? விளைச்சல் கம்மியா இருக்குல்ல. வேற என்ன, கத்திரிக்காய் முத்துனா கடத்தருக்கு வரப்போகுது. கண்டிப்பா மார்க்கெட் வரும்போது விலை குறையும். மிளகாய் ஜாஸ்தி யூஸ் பண்ண மாட்டாங்க வெயில் காலத்துல, அதனால அது விலை குறைஞ்சிருச்சு. மற்ற காய்கறியும் காய்கறிகள் சுரக்காயெல்லாம் 40 ரூபா விலை ஜாஸ்தி. நீர் சத்து பூசணிக்காய் 20 ரூபா, சுரக்காய் 40 ரூபா, இப்படி வெள்ளரிக்காய் எடுத்துக்கிட்டா 40 ரூபா மக்கள் பயன்படுத்த. அதுதான் இங்க பாத்தீங்கன்னா இந்த மக்கள் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய நீர்ச்சத்து காய்கறிகள்லாம் விலை அதிகமாக இருக்கும் சொல்லியிருக்காங்க. குறிப்பாக தக்காளியை பொறுத்த வரைக்கும் விலை நேற்றை விட குறைவா இருக்கு. மற்ற காய்கறிகள் விலை சற்று அதிகரித்துள்ளதான் இங்க கோயம்பேடு சந்தை. இது கோயம்பேடு சந்தை நிலவரம். இதுல வாங்கி கொண்டு விற்கிறவங்க கூடுதலா வைப்பாங்க. தக்காளி வெளியே 50 ரூபாய்க்கு விற்பாங்க. செலவு இருக்குல்ல, கூடுதலா விற்கிறாங்கன்னு சொல்ல. இல்ல முதல்ல அங்க எவ்வளவு மார்க்கெட் போகும், அங்க வெளியே மக்கள் 50 ரூபா, இன்னைக்கு 45 ரூபாய்க்கு விற்பாங்க. ஏன்னா இங்க இருந்து கூலி இருக்குது, அங்க இருந்து டிரான்ஸ்போர்ட்டிங் இருக்குது, அதுல வேஸ்டேஜ் இருக்குது அவங்களுக்கு. அதை கணக்கு பண்ணி தான் அவங்க விற்பாங்க. அது ஒண்ணு ஜாஸ்தி. அதான் எப்பவுமே மக்கள் அதுதானே பார்ப்பாங்க, பொதுமக்கள் வாங்குறவங்க. பொதுமக்கள் எப்பவுமே கோயம்பேடு சந்தையை கம்பேர் பண்ணும்போது வெளியே ஒரு 10-20 அதிகமாக தான் இருக்கும். ஆனாலும் இங்கே நேற்றை விட்டு விட தக்காளி மட்டும் விலை கம்மியா இருக்கு. ஒரு சில காய்கறிகள் விலை உயர்ந்தா இருக்கு. பீன்ஸ் 10 ரூபா குறைஞ்சிருக்கு. தமிழகத்தில் வெயிலின் தாக்கம் அதிகரித்திருப்பதால் கோயம்பேடு காய்கறி மார்க்கெட்டிற்கு காய்கறிகளின் வரத்தும் காய்கறிகளின் விலையும் கூடுதலாக இருப்பது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி அன்பழகன்.